நல்ல ஃப்ரெண்டுங்களை விடக்கூடாதும்மா. அடிக்கடி போய் பார்த்துட்டு வா. சரிப்பா. இதுங்களா கார்த்தியை பார்த்துட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சு பேசுதுங்களா இல்லன்னா யதார்த்தமா பேசுதுங்கன்னு எனக்கு தப்பா தெரியுதா? ரேவதி, ரொம்ப ஆடுற. ஆடு. எவ்வளவு நாள் ஆடுறன்னு நானும் பாக்குறேன். ரேவதி, ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? நல்ல சூப்பரா முடிஞ்சதுமா. ஒன்னு சொல்லட்டுமா? அம்மா, அவளுக்கு உங்களன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அப்போ ஒரு நாள் அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. அவளுக்கும் இங்க வரணும்னு ரொம்ப ஆசைமா. நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, அவளை நான் நிச்சயமா இங்க கூட்டிட்டு வருவேன். சரிம்மா, நீ டயர்டா வந்திருப்ப, போய் ரெஸ்ட் எடு. சரிம்மா. ரேவதி, உனக்கும் அவனுக்கும் ரொம்ப புத்திசாலின்னு நினைப்பா? அதை இன்னும் நீங்க ஒத்துக்கலையா? பரவாயில்ல, நீங்க இன்னைக்கு உண்மையை அக்செப்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா பாவம் சித்தி, நீங்க அம்மா கிட்ட செமைய திட்டு வாங்குனீங்க போல. இனி எங்க விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க, சரியா? என்னடி, என்னையே மிரட்டுறியா? சாச்சா, நான் போய் உங்களை மிரட்ட முடியுமா? எங்க அம்மாவுக்கு அடுத்து நீங்க தான் இந்த வீட்டோட பெரியவங்க. சோ பெரியவங்கள மரியாதை இல்லாம பேசக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சித்தி. ஆனா என் குடும்பத்துக்கு கெட்டது நினைக்கிறவங்கள நான் பெரியவங்களாவே நினைக்கிறது இல்ல. நான் சொல்றது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்ன ரேவதி, கார்த்தியோட சேர்ந்ததும் பேச்செல்லாம் மாறுது? மறந்த விஷயம் ஞாபகத்துக்கு வரும்போது வர பிரச்சனை இதெல்லாம். இனி இதுக்கெல்லாம் நீங்க பழகிக்கோங்க சித்தி. நான் பழகிக்கணுமா? நீ பகல் கனவு காணாத, அது பழிக்காது. கோபப்படாதீங்க சித்தி. என் புருஷன் கையால மணக்க மணக்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டுட்டு அந்த சந்தோஷத்துல இருக்கேன். அதனால கோபமா பேசுற மைண்ட் எனக்கு வரல. போய் தூங்குங்க, நான் வரேன். ஏய், ஆட்டம் இன்னும் எத்தனை நாளைக்கு தாங்குதுன்னு நானும் பாக்குறேன். உன் கார்த்தியும் இப்படிதான் என்கிட்ட எகிரிக்கிட்டு தெரிஞ்சான். இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியில போய் நிக்கிறான். அது மனசுல வச்சுக்கிட்டு அடங்கி நட, அப்படியாவது புத்தி வரட்டும். ஏய் ஏய், ரொம்ப பண்ற, பாத்துக்க. சித்தி, நீங்க கோபமா பேசினா எல்லாரும் பயப்படுவாங்கன்னு நினைச்சு பேசுறீங்களா? ஆனா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன் மாமாவை நீங்க வெளியே அனுப்புவீங்களா? சித்தி, இப்ப வரைக்கும் நீங்க இந்த வீட்ல இருக்கிறதுக்கு காரணமே என் மாமா தான். அத மறந்துடாதீங்க. நான் மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன்னு வைங்க, உங்களை இங்க இருந்தே வெளியே தூக்கி போட்டுருவாரு. யாரு? அந்த சின்ன பையன் என்ன தூக்கி வெளியே போட்டுருவானா? நீங்க ரெண்டு பேரும் இப்போ நடிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க, அத மறந்துடாதீங்க. நடிக்கிறத பத்தி யாரு சொல்றது? அதுக்கு ஒரு நியாயம் வேண்டாம். நீங்களே சிவனாண்டி சித்தப்பாவை பிரிஞ்சுதான் இருக்கீங்க, அதுலயும் நடிச்சிட்டு இருக்கீங்க. இதுல நீங்க என்ன குறை சொல்ல வந்துட்டீங்க? கட்டின புருஷனை பிரிஞ்சு வந்து இங்க வாழ்றீங்களே, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இத வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை மிரட்ட வந்துட்டீங்க. போங்க, போய் தூங்குங்க. ஏய் ஏய், வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். கார்த்தி சார், உங்க ஊர்ல கலச பூஜை நல்லா நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம் சார். ஆமாம் சார், அடுத்து கோயில் கும்பாபிஷேகம் வருது. அதுக்காக தான் அம்மன் நகையெல்லாம் லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார், நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிங்க சார். நம்ம ஊர்ல கலச பூஜை நல்லா நடந்ததுன்னு தெரிஞ்சவருக்கு நம்ம ராஜராஜன் ஐயா மேல பழிய போட்டது அவங்க ஊர் பொண்ணுன்னு தெரியாதா என்ன? இவ்வளவு கவுங்கமா இருக்காருன்னு பாரு. யோ, சும்மா இருப்பா. வந்த இடத்துல எதுக்கு பழசெல்லாம் பேசுற? நாம ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். கார்த்தி சார், நகையெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. நீங்கள் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரிங்க தம்பி.
தம்பி அம்மனோட நகைங்க எல்லாம் சரியா இருக்கு தம்பி. சரிங்க. ஓகே கார்த்தி சார், நீங்க ஒரு சைன் பண்ணிட்டீங்கன்னா நகைகள் எடுத்துட்டு போயிடலாம். சரிங்க சார். இந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இந்த வருஷமாவது இந்த நகைகள் எல்லாம் அம்மனுக்கு போட்டு அழகு பார்க்கணும். கும்பாபிஷேகமும் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். என்ன சரிதானே? ஆமாங்க ஐயா, ஒவ்வொரு வருஷமும் நீங்க இந்த நகைகளை வாங்கிட்டு போகும்போது கும்பாபிஷேகத்தை நானும் நேர்ல வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகி அது தடங்கலாயிடுது. இந்த வருஷமாவது கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும். இந்த வாட்டி கண்டிப்பா நடக்கும் சார். யார் நினைச்சாலும் இந்த வாட்டி கும்பாபிஷேகத்தை நிறுத்த முடியாது. எல்லாருக்கும் இது மறக்க முடியாத கும்பாபிஷேகமா இருக்கும். நீங்களும் அவசியம் கும்பாபிஷேகத்துக்கு வரணும் சார். கண்டிப்பா வரேன் கார்த்தி சார். உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பழிக்கட்டும் தம்பி. அப்ப நம்ம நகையெல்லாம் எடுத்துட்டு போலாமா? கிளம்பலாம். அப்ப நாங்க வர சார். வரேன் சார். நல்லது. அவனே, அந்த கார்த்தி சொல்றதும் சரிதான். ஆனா இந்த ஊர்க்காரங்க வேண்டுதல் நடக்குமா அவனே? எங்க நடக்கும் சித்தப்பா? காசு பணம் இருக்கிறவனை கும்பிட்டாவது 4 காசுக்கு பயன்படும். அவனே, சாமி மேல நம்பிக்கை இல்லாம பேசுற. ஆனாலும் இந்த கோவில் கும்பாபிஷேகத்துல எதுக்கு இவ்வளவு கவனமா இருக்க? என்ன சித்தப்பா தெரியாத மாதிரி கேக்குறீங்க? பழசெல்லாம் மறக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? என் அப்பா என்னை விட்டுட்டு போனார்ல, அப்பவே என் மரியாதை எல்லாம் என்னை விட்டுட்டு போயிடுச்சு. இழந்த என் குடும்பத்தோட மரியாதை எனக்கு திரும்ப கிடைக்கணும்னா இந்த கோயிலோட பொறுப்பை நான் அடையணும். அதுக்கு தான் நான் இவ்வளவு துடிச்சிட்டு இருக்கேன் சித்தப்பா. நீ எதுக்கும் வருத்தப்படாத மாமனே. இந்த வருஷம் கும்பாபிஷேகத்தை நீதான் நடத்துற. அதுக்கு தடையா எது வந்தாலும் பாத்துக்கலாம்.